இன்றைக்கி நம்ம பாத்தில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சண்டேக்காக தேங்காய் சாதம், கதம்ப கூட்டு, ரசம். சண்டேங்கிறதுனால எல்லோரும் ரிலாக்ஸ்டாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் தான் வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய், எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, இப்போ பர்டிகுலராக நான் ஏன் இன்னைக்கு தேங்காய் சாதம் பண்ணுறேன்னா, தேங்காய் சாதம் எல்லாரும் லஞ்சுக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. மத்தியானம் ஊசி போயிடுமோ கெட்டு போயிடுமோங்கிற பயம். ஆனால் தேங்காயை நல்லா வறுத்துட்டு பண்ணி கொடுத்தா கெடாது. இல்லை அப்படி ஊசி போயிடும்னு நினைக்கிறவா இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் பண்ணி சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டி. பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்காயை மட்டும் நம்ம துருவி வச்சுட்டோம்னா 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். கடுகு வெடிச்சோன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு செவக்க வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுக்கணும். இந்த மாதிரி செவக்க வறுத்துனோன்னு வேர்க்கடலையே போடணும். தேங்காய் எண்ணெயில் நம்ம பண்ணுறதுனால இந்த மாதிரி தாளிச்சு வறுக்கிறப்பே வாசனை அவ்வளோ கம்முன்னு வரும். சூப்பராக இருக்கும் வாசனை. இதுக்கு நல்ல நெய் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் அதெல்லாம் கிடையாது. தேங்காய் எண்ணெய் தான். இப்போ நிலக்கடலையும் கொஞ்சம் வறுத்தோன்னு பச்சை மிளகாயை போடணும். நான் இந்த தேங்காய்க்கு 3 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். குழந்தைங்க வாயில் மிளகா மாட்டிக்கும் அப்படின்னு நினச்சேன்னா 3 மிளகாயை கீறி போடலாம். இப்போ தேங்காயை போடும். இது வந்து 1/2 மூடி தேங்காய். இந்த அளவுக்கு 4 பேர் சாப்பிடலாம். முதல்ல ஊற்றின தேங்காய் எண்ணெயிலேயே மெதுவாக ரோஸ்ட் ஆகும். இந்த தேங்காய் சும்மா கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். இப்போ சால்ட் போட போகிறோம். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட் போதும். தேங்காய் சாதம் உப்பு தாங்காது, அதனால சால்ட்டு பார்த்து போட்டோம். அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிட்டு சால்ட் போட்டதுனால ஒரு தடவை கலரி விட்டு கருவேப்பிலையை போட்டுருக்கோம். அவ்வளோதான். தேங்காய் சாதத்துக்கான ரோஸ்ட் ரெடி. தேங்காய் துருவி வச்சுட்டா 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தா ஊசி போயிடும், சாதம் கெட்டு போயிடும், லஞ்சுக்கு நன்னா இருக்காது அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பெரியவாளும் சாப்பிடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா தான் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இதில் சாதத்தை கலர்னா தேங்காய் சாதம் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இது கதம்ப கூட்டு. கதம்ப கூட்டுன்னா வேறு ஒன்றும் இல்லை, கேரட்டு, பீன்ஸு, சௌச்சௌ, உருளைக்கிழங்கு, பட்டாணி இருந்தால் போடலாம்,
இந்த காய்கறிகள்லாம் பொடியாக நறுக்கி போட்டு பயத்தம்பருப்போட வேக வச்சு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சு இதை வச்சுருக்கேன். இது கூட தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சி விட்டா கதம்பு கூட்டு ரெடி. இந்த காய்கறின்னு இல்லை, நீங்கள் வீக்கெண்டில் எந்தெந்த காயெல்லாம் மிச்சம் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். பொடி பொடியாக நறுக்கிக்கணும், அவ்வளோதான். தேங்காய் சாதத்துக்கு இந்த கூட்டு, மோர் குழம்பு, அவியல் இதெல்லாம் தான் மேட்சாக இருக்கும். மற்ற பொரியல்லாம் தேங்காய் சாதத்துக்கு சூட்டாங்க. தேங்காய் சாதம், கலந்த சாதம் எல்லாத்துக்குமே கூட்டு, மோர் குழம்பு, அவியல் இதுதான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அப்பளம், சிப்ஸு அதெல்லாம் நல்லாயிருக்கும். இன்னைக்கு தேங்காய் சாதம் பண்ணியிருக்கிறதுனால இந்த கூட்டு. இப்போ தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கும். இந்த அரைச்சி விட்ட அரவை இந்த காய்கறியோட கலக்கணும். இப்போ கூட்டுக்கு தாளிச்சு கொட்ட போகிறோம். கடுகு, கருவேப்பிலை தாளிச்சாச்சு. இப்போ அதில் கூட்டில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ தேங்காய் சாதத்துக்கு இந்த கூட்டு சைட் டிஷ்ஷுங்கிறதுனால ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளராக தான் இருக்கணும். பொதுவாகவே வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறது கொஞ்சம் தளராக தான் இருக்கணும். பரவாயில்ல, தேங்காய் சாதம் இன்னைக்கு சூப்பராக இருக்குது. தேங்காய் சாதம், கதம்ப கூட்டு, ரசம். இந்த ரசம் எப்படி செய்யறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.